அந்த காலத்துல சாக்லேட் பாயாக வலம் வந்த மோகனை திருமணம் செய்ய பல நாயகிகள் போட்டி போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கதாநாயகி காதலை வெளிப்படுத்த அதை மோகன் ஏற்கவில்லையா. அதை ஏற்காத கோபத்துல தான் மோகனுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் பரப்பி விட்டுருக்கிறார். இதுல இன்னொரு உள்குத்து இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் வந்த புகழ்பெற்ற ஹீரோக்கள்லாம் சேர்ந்து இந்த மோகனை இப்படியே நம்ம வளர விட்டா நம்முடைய மார்க்கெட்லாம் அடிபடும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இந்த எய்ட்ஸ் தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புனதாகவும் சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் மோகனுக்கு உண்மையிலேயே எய்ட்ஸ் இருக்குமோ, நம்ம படம் கமிட் பண்ணா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்து இருந்திருக்கிறாங்க. விநியோகஸ்தர்களும் மக்கள் மத்தியிலும் நடிகர் மோகனுக்கு எய்ட்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல தான் இவருக்கு குரல் கொடுத்து வந்த SN சுரேந்தரும் இவருக்கு டப்பிங் பேசுவதை நிறுத்தி கொண்டாராம். இவருடைய திரைத்துறையில இறங்கு முகம் ஆரம்பித்திருக்கிறது. அதற்கப்புறம் இவருக்கு சரியாக படம் கிடைக்காம அப்படியே திரைத்துறை விட்டு ஒதுங்கி இருக்கிறார். 1987 ஆண்டு